இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வீடுகளில் கூட இது ஒரு வசன போட நம்ம அடிச்சு மாட்டியிருப்போம். ஆனால் இந்த வசனத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும் அப்படின்னா இந்த வசனத்தினுடைய முழு பகுதி படிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வசனத்தினுடைய பாதி 2ஆம் பகுதியை தான் நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய முதல் பகுதியின்படி நம்ம நடந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வசனத்தை நம்ம முழுமையா சுதந்திரிக்க முடியும். அதற்கு நாம் இப்பொழுது முழு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்ப இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கஷ்டமான நேரத்திலையும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மளுடைய நற்கிரியைகள் எப்படி அப்படின்னு சொல்லி அவர் நம்மளுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நமக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் கூட நமக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில உபத்திரவத்திலையும் சோதனை வேலையிலையும் ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கூட நாம ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாம இருக்கிறோமா அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம என் வசனத்தை காத்து கொண்டபடியினால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என் வசனத்தை காத்து கொண்டபடியினால்னா என்ன? அந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம நடக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு பிறகுதான் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஒரு விசுவாச போராட்டமா இருக்கட்டும், நம்மளை சுத்தி பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்துல நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்காம இருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை காத்துக்கொண்டு அவருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இதோ உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.